சைரா ட்ரிப்பு போட்டதுலேருந்து ஒரு வீக் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதியாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் காலையிலே கடை கூட்டு வந்தேன். வந்தோடனே கடையில் கார்ட்டூன்லாம் போட்டு கொடுத்தேன். பார்த்துருந்தா ஒரு 11 மணி ஆகும்போது ஏதாவது சாப்பிட வாங்கிக்கொடுக்கானே கன்னியாகுமரியில் இருக்க மைக் பீஸாக்கு தாங்க வந்திருந்தேன். ஸோ என்ன சாப்பிடணும்னு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து விரும்பி சாப்பிடுவோம். அப்போ அவளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு கேக்கை வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒரு கேக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அவளுக்கு ஆர்டர் பண்ணேன். பட் கேக்கை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், சாப்பிடவே இல்லை. பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பயங்கரமாக சாப்பிட்டா. கேக்கை மீதி இருந்த கேக்கை நான் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்ல வேண்டாம், நம்ம எடுத்தே கொடுக்க வேண்டாம். அவளை எடுத்து அழகாக வந்து அந்த சொல்லுது அணில் குறைக்கும் தெரியுமா, அணில் கடிச்ச மாதிரியே கொஞ்சமாக எடுத்து அழகாக கடிச்சு சாப்பிட்டே இருந்தா. இதை விட பயங்கர சந்தோஷம் என்னன்னா, ஒரு எவ்வளோ நேரம் சைராவை நான் அவங்க அம்மாவை பிரிஞ்சு வெளியே கூட்டிருந்தாலும் என் கூட அவ்வளோ டைம் பண்ணுவா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக பழகிக்கிட்டே இருப்பா. ரொம்ப அறியண்டம் பண்ண மாட்டா, யாரையும் தேட மாட்டா. அப்பா கூட இருக்குது, அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு அகைன் ஒரு காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கடையில் என் கூட கூட்டு வச்சிருந்தது. அவள் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அது நல்லா சாப்பிடவும் செஞ்சா. கடைசியில் சாஸ் வரைக்கும் விட்டு வைக்கல செய்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்குமான்னு கமெண்ட்ல